அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தேன் எல்லாம் வல்லாந்தனைத்து. திருச்சிற்றம்பலம். நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. நம்ம உடம்புல நல்ல மருந்து இருக்குது. அந்த மருந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு குருவுக்கிட்ட கேட்கணும். குருமார்களான நம்ம இப்போ யாரும் ஒரு வழிகாட்டிய குருவை நம்புறதும் கிடையாது, அவங்கள போய் எதுவும் கேட்கறதும் கிடையாது. அப்போ நல்ல மருந்து நம்ம உடம்புல இருக்குது. அதான் நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. இந்த மருந்தை நீங்கள் எந்த கடையிலையும் வாங்க முடியாது. இந்த மருந்தை எந்த கடையிலையும் வாங்க முடியாது. இறைவனால் மட்டும்தான். இறைவனை நாம் மன்றாடினால், கெஞ்சினால், போராடினால், நினைத்து ஆமை மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்த மருந்து கிடைக்கும். இந்த மருந்து கிடைச்சவங்களுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. அவங்களுக்கு எந்த நோயும் வராது, எந்த கட்டியும் வராது, கேன்சர் வராது, எதுவுமே வராது. திருப்புகழ் அறுபடை வீடு திருப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல உள்ள அனைத்து நோய்க்கும் ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த ஒரு திருப்புகளை தினமும் காலை மாலை படிச்சுட்டு வந்தாலே இந்த நோய் குறையும். இந்த பாவ மூட்டைகளை போயிடும். இந்த கொடிய நோய்கள்லாம் கருமை வினையால் வருதுன்றார். கருமை வினை, முன் செய்த கருமை வினை. அவதான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் தான் நம்ம பாவம் பண்ணிக்கின்னு இருக்கோம். பாவம்னா ஒரு நாளாவது நம்ம பாவம் பண்ணாமல் இல்லை, பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ சுகம் நல்கும் நாயகன் அவன்தான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் நாயகன், தலைவன், எங்கும் நிறைந்துள்ளவன். அவனை நினைச்சாதான் அந்த மருந்து கிடைக்கும் அப்படின்றார். சம்பந்த பெருமான் ஒரு முறை திருக்கோலகா என்னும் தலத்துக்கு சென்றார். அங்கே போயிட்டு ஒரு பதிகம் பாடுறார். அந்த தலத்தில் மடையில் வாழை என்னும் பதிகத்தை பாடினார். சிவபெருமான் பஞ்சாக்கரம் என்னும் எழுதப்பட்ட இரு பொற்காசுகளை சம்பந்தருக்கு கொடுத்தார். சம்பந்தரின் பெருமையை உணர்ந்த மக்கள் தங்கள் ஊருக்கு வரும்படி அழைத்தார்கள். ஒரு முறை திருநெல்லி வாயிலுக்கு சென்றார். இரவு நேரம் என்பதால் சிறு பாலகனாச்சே, சின்ன பிள்ளையாச்சே, 5 வயசு பிள்ளையாச்சே, ராத்திரியில் நடந்து வராரே அப்படின்னு சொல்லி தாயாகவும் தந்தையாகவும் தாங்குகின்ற தெய்வம், தனிப்பெருந்தெய்வம், தன்னிகர் இல்லா தெய்வம், அப்படி உலகையே கட்டி காக்கக்கூடிய தெய்வமாகிய சிவபெருமான் இரவு நேரத்தில் ஒரு சிறு பாலகன் கல்லிலும் முள்ளிலும் நடந்து வருவதை அறிந்த சிவபெருமான் அந்த ஊர் அந்தனர் கனவில் தோன்றி பல்லாக்கும் முத்துக்கொடையும் கொண்டு போகும்படி கூறினார். இவர் இரவு நேரத்தில் கல்லில் முள்ளில் நடந்து வர்றது அவருக்கு காலை வலிக்குதான். சிவபெருமானுக்கு பாதத்தை வலிக்குதான். அவருக்கு வலி இவருக்கு தாங்க முடியலையா. அதனால் ஒரு ஐயர் கனவில் போயிட்டு, அந்த கோயில் பூசகருடைய ஐயர் கனவில் போயிட்டு சொல்கிறார், அந்த பாலகனுக்கு முத்துக்கொடையும் முத்து பல்லாக்கும் கொண்டு போய் கொடுங்க, இதை பரிசாகவே கொடுத்துருங்கன்றார். அந்த நாள் முதல் சம்பந்தருக்கு முத்துக்கொடையும் பல்லாக்கும் அதில் தான் அவர் எல்லா ஊருக்கும் சென்று வர்றார். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த பல்லாக்கள் தான் போகிறார். அனைத்து ஊர்களுக்கும் சென்றார். சம்பந்தரை பற்றி கேட்டறிந்த
நாவுக்கரசர், திருநாவுக்கரசர் கடலூர் மாவட்டத்தில் திருவாமூரில் பிறந்தவர் திருநாவுக்கரசர். கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சாமிகள். கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் வள்ளல் பெருமான். கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் ஞானசம்பந்தர். இப்படி இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை. ஏன்னா இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, முக்கியமானவங்களை வரைக்கும் தான் சொல்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உந்தூர்பேட்டில் சங்கரலிங்கன்னு இருக்கார். அது வள்ளலார் பிறகு இந்த 19ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, 20ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க, வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அப்போ இது திருநாவுக்கரசர். இந்த திருநாவுக்கரசர் வந்து 40 ஆண்டு காலம் வீணாக காலத்தை கழித்தார் கடலூரில். ஏன்னா நம்ம இந்து மதத்தை விட சமண மதத்தில் நல்ல பவர் இருக்குது. கூடு விட்டு கூடு பாயலாம், சூழ நோயை குணப்படுத்தலாம், இறந்தவரை எழுப்பலாம், ஆகாயத்தில் பறக்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லாமே சிவபெருமானே வந்து உன் கூட இருந்து வேலை செய்யக்கூடியது இந்த இந்து மதம் தான். இது அனைத்து மதத்துக்காரரும் ஏற்றுக்கிறாங்க. ஆமான்னு. ஏன்னு கேட்டால், நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க. இப்போ நம்ம உடம்பை விட்டு ஒரு இமை, நம்ம கண்ணை சிமிட்டுறோமே, அந்த சிமிட்டுற நேரம் இறைவன் இல்லைன்னு சொன்னால் நாம் இல்லை. அதுதான் மாணிக்க வாசகர்கிட்ட சிவபெருமான் இதை கேட்டு எழுதுகிறார். இது உலகமே பாராட்டுது. ஏன்னு கேட்டால், இவ்வளோ நெருக்கமான ஒரு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதனால்தான் தென்னாருடைய சிவனையை போற்றி. தென்னாடு தமிழ்நாடு வந்து தெற்கில் இருக்குது, தெற்கு பக்கம், இந்தியாவுடைய தெற்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும், ஜாதி மதங்க தான் எதுவும் கிடையாது. யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க உருவிலேயே போய் அருள் பண்ணுவார். கேட்கணும். நினைக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருப்பார், நினைக்காதவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருப்பார். அவ்வளோதான். இங்கே கொடுக்கறது வாங்கிறதுலாம் அவர்கிட்ட கிடையாது. எனக்கு எதை கொடுங்க, அதை கொடுங்க, எடைக்கடை போடுங்க, எல்லாம் கிடையாது. வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டேன், ஒரு துரும்பு கூட எனக்கு தேவையில்லை என்றார் சிவபெருமானும் முருகப்பெருமானும். நாமளாக தான் போய் கொடுக்குறோமே தவிர அவங்க கேட்டதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்பமும் கிடையாது, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இப்போ ஞானசம்பந்தருடைய அவங்க அப்பாவுக்கு யாகம் நடத்துவதற்கு காசு தேவைப்பட்டது. ஞானசம்பந்தரை கேட்டார். உடனே இறைவன் இடத்துல விண்ணப்பம் வைத்தார். அவர் பூதகணங்கள் மூலமாக நேரடியாக கொண்டு போய் காசை கொடுக்க சொன்னார். அந்த மாதிரி இப்படி இந்த நால்வருடைய சரித்திரத்தை படித்தாலே அப்போ இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த திருவிளையாடல் நடத்தினவங்க. திருநாவுக்கரசர் 40 ஆண்டு காலம் வீணில் கழித்து விட்டார். இதுபோல் நிறைய ஏமாந்தவங்க நிறைய பேர் உண்டு. இப்பவும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அதில் அடியேனும் நானும் ஒரு ஆள். ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால். ஏன்னா மூலத்தை கண்டுபிடிச்சி என்ன இது அப்படின்னு தெரியாமல் இப்படி தான் போகணும், இதுதான் துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது. அப்போ எந்த துறையை பார்க்கணும்? துறை இது, முறை இது, நீ செய்யும் துறை இது, வழி இது, நீ செய்யும் முறை இது. அந்த துறையை நம்ம பார்க்காதனால தான் இவ்வளோ கஷ்டம். அதுபோல் நாவுக்கரசர் என்ன பண்ணார்? 40 ஆண்டு காலம் வீணாக கழிச்சிட்டார். ஒரு சாதாரண சூழ நோயை குணப்படுத்த முடியல இந்த சமண மதத்தில். அதை விட்டு வெளியே வரவும் அவங்க விடலை. கல்லை கட்டி கடலில் போட்டாங்க. ஒரு பதிகம் பாடுறாரு, கல் மிதக்குது. அவரை சங்கிலியால் கட்டி போட்டாங்க. அந்த சங்கிலி வந்து பொடிச்சு போச்சு, எல்லாம் முருகு மாதிரி நெருங்கி போச்சு. ஒரே ஒரு 4 வரி தான் பாடுறாரு. அந்த 4 வரியே சரியாக போச்சு. கல் மிதந்துச்சு. இப்போ ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமர் பாலம் கட்டினார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல
ஒரு 50 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கல் மிதக்கும் தண்ணியில். என்ன ராமர் பாலம் கட்டும்போது கடல் உள்ள நிறைய கல் போட்டவர் கட்டியும் போல, கல் தண்ணியில் போட்டார், மிதங்குச்சு. அது மேலே மண்ணை கொட்டினாங்க, அது மேலே பாலம் கட்டிகிட்டே போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய வெயிட்டான கல்லாக இருந்தாலும் மிதக்குமா? ஏன்னா அவங்களுடைய தவற வலிமை மிதக்கும். வாசகனுடைய தவ வலிமை, தண்ணி இழுத்தாங்கன்னா வாசகின்னு வள்ளுவர் கூப்பிடும்போது அப்படியே விட்டு வந்துடுவாங்களாம், பாதி கடத்திலே நிற்குமா. அவங்களுடைய தவ வலிமை. அவங்க எந்த காட்டுக்கும் போகலை. காட்டில் போய் 100 வருஷம் தவம் பண்ணார் கொங்கணவர். அந்த அம்மா காட்டுக்கே போகல. அது சொல்லுது, கொக்குன்னு நினச்சியா கொங்கணவரை அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு ஓங்கி முதுகில் அடித்த மாதிரி இருந்தது. என்னடா அது 100 வருஷம் தவம் பண்ணி நம்ம வரத்தை வாங்கினோம், கொக்கை முறைச்சி பார்த்தோம், கொக்கு எரிஞ்சு போச்சு. கொக்கு நம்ம மேலே மலம் கழிச்சிடுது, சரி அது ஈரறிவு உள்ளது அப்படின்னு நாம் விட்டுருக்கணும். ஆனால் அதை எரிச்சது தவறு. நம்ம தவ வலிமையை பயன்படுத்தி எரிச்சிட்டோம். ஆனால் அந்த காட்டில் நடந்தது இவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம தவம் பண்ணதுக்கு, இந்த தவத்துக்கும் அதுக்கும் வேணும் எந்த வித பலனும் இல்லை அப்படின்னார். அதான் அசுரர்கள் கடுமையாக தவம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப அவங்கள மாதிரி தவம் பண்ண முடியாது. அசுரர்கள் கடுமையாக தவம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தவத்தை நல்லதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க கெடுதல் செய்யறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இது அசுரர்கள் பண்ணக்கூடிய தவம். அவங்க ரொம்ப ரொம்ப அவங்கள மாதிரி தவம் பண்ண முடியாது. கொங்கணவர் 100 வருஷம் தவம் பண்ணாராம். அவன் 100 வருஷம் தவம் பண்ணி யாருக்காக நன்மையை செஞ்சாரா? எடுத்த உடனே ஒரு கொக்கு எரிச்சிட்டார். ஆனால் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க, வள்ளுவருடைய மனைவி வாசிகை அம்மா சொல்கிறாங்க, காட்டில் நடந்தது. ஏன்னா அவங்க சாப்பாடு கொண்டு வர்றதுக்குள்ளே இவருக்கு பசி தாங்கலை. அதனால் அந்த கொக்கை எரிச்ச மாதிரி இவங்களை எரிச்சிடணும்னு முறைச்சி பார்த்தாரு. அவங்கள போய் எரிக்க முடியல அவரால். அந்த அம்மா அப்போ சொல்லிடுது, கொக்குன்னு நினச்சியா கொங்கணவரை அப்படின்னு. ஏன்னா கணவருக்கு பணியோட வேலை செஞ்சுருக்குது, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு தானே வெளியே வரணும். இவருக்கு அவசரம், அவங்கள முறைச்சி எரிச்சு விடலான்னு பார்த்தாரு, முடியல. அதோடு போய் தான் அவர் 7 மலைக்கும் நடுவில் போய் பழத்தில் உட்காந்துட்டார். இனிமேல் இந்த வாழ்க்கையே வேணாம், போ தவம் பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்னு. அது மாதிரி திருநாவுக்கரசு பல ஆண்டுகள் 40 வருஷம் தன்னுடைய வயசு தான் போச்சு, 40 வயசு. எந்த வித பலனும் கிடையாது. சாதாரண ஒரு வயிற்று வலியை நீக்க முடியல. அந்த கல்லை கட்டி போட்டு அதிலிருந்து இறைவன் அங்கேயே சிவபெருமானுடைய அருளால் வெளியே வந்தார். அதன் பிறகு நேராக கடிலம் ஆற்று வழியாக திருவதிக்கு வந்தார். அவங்க அக்கா இருக்கிறாங்க. ஏன்னா அப்பா அம்மா இளமையிலே விட்டுட்டு இறந்துட்டாங்க. அவங்க அக்கா தான் இவரை வளர்த்தாங்க. அவங்களும் சிவபக்தி, சிவனையே தான் நினைக்கக்கூடியவங்க, தவம் பண்ணிக்கூடவங்க. அவங்க திருவதியில் சிவனுக்கு உழவார் பணி செஞ்சுருக்கிறாங்க, தொண்டு செய்கிறாங்க. இன்றைக்கி உழவார் பணி செய்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்படியே கூட்டாக கூட கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு கேட்குது. ஆனால் திருநாவுக்கரசரும் திலகவதி அம்மையாரும் உழவார் பணி நிறைய செஞ்சுருக்காங்க. நிறையா கோயிலில் போய் உழவார் பணி செஞ்சுருக்காங்க. உழவார் பணி நிறைய செஞ்சவர் திருநாவுக்கரசர். அப்போ திருவதிக்கு வந்தார். அந்த அம்மாட்ட சொன்னார், அக்கா அந்த மாதிரி எனக்கு வயிற்று வலி நிற்கலை அப்படின்னு. சரி உட்காருப்பா அப்படின்னு சொல்லி மந்திரமாவது நீர், இந்த திருநீரை கையில் எடுத்தாங்க. மந்திரமாவது நீர், சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், திரு ஆளாயான் திருநீரே அப்படின்னு சொல்லி 3 விரலால் விபூதி எடுத்து சும்மா சாதாரண ஒரு தண்ணி தான், அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி இந்தாப்பான்னு கொடுத்தாங்க. வலி சரியாக போச்சு. அப்போ
இது யார் திருநீர்? திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்ட்டாங்க. சிவபெருமானுடைய திருநீர், இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. வயிற்று வலி குணமாகி போச்சு. அப்புறம் பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டார். அதன் பிறகு ஞானசம்பந்தருடைய அந்த அவருடைய ஆற்றல், அவருடைய பெருமையை அறிந்து திருநாவுக்கரசர் சம்பந்தரோடு போய் ஒன்றா இருக்கிறார். அவர் கூடயே பணி செய்கிறார். அதுதான் சம்பந்தர் வந்து, என்னை விட மூத்தவர் நீ, 40 வயசுக்கு மேலே ஆகி போச்சுல்ல. இது சம்பந்தருக்கு 7 வயசு 6 வயசு தான் இருக்குது, 6 வயசு தான் இருக்கும். இவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. நம்மளோட வயசானவர் வந்து நமக்கு உடவாறு பணி செய்கிறாருன்னு சொல்லி அப்பான்னு கூட்டாரோம். அதுதான் அப்பர் அப்படின்னு சொன்னது. அவர் பேர் திருநாவுக்கரசர், இன்னும் சொந்த பேர் வேறு. அப்புறம் அவர் பதிகம் பாடம் திருநாவுக்கரசர்னு கூப்பிட்றேன். இவர் வந்து அப்பான்னு கூப்பிட்டார் ஞானசம்பந்தர். அதுபோல் காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் அம்மா அப்படின்னு கூப்பிட்டார். அவங்க அம்மாவை ஆனவங்க யார்? காரைக்கால் அம்மையார். அவங்க திருமணம் நடந்து ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அரசியாக இருந்து இல்லறத்தில் இருந்துக்கிட்டே துறவரம் பண்ணவங்க. அதுபோல் காலத்தை வீணில் கழிக்காதீர் யார் சொல்கிறாரு? திருநாவுக்கரசர் சொல்கிறார். ஒரு முறை ஞானசம்பந்தர் திருப்பாச்சிலாபுரம் அப்படின்ற ஊருக்கு போகிறார். நீ திருப்பாச்சின்னு இருக்குது அந்த ஊரா நான் தெரியல. இதில் வந்து திருப்பாச்சிலா சரம் அப்படின்னு இருக்குது. அந்த ஊருக்கு போனார். அந்த ஊருடைய மன்னனுடைய பேர் கொல்லி மழவன். கொல்லி மழவன்னா அந்த ஊரினுடைய மன்னனுடைய ராஜாவுடைய பேர். அந்த கொல்லி மழவன் மகளுக்கு முயலகன் என்ற நோய் இருந்ததுதான். அது என்ன முயலகன்றது எனக்கும் புரியல. அது ஒரு நோயாட்டங்குது, முயலகன் அப்படின்ற நோய். அந்த எந்த வைத்தியராலையும் அதை குணப்படுத்த முடியவில்லை. அந்த மன்னனுடைய மகளுக்கு முயலகன் என்ற நோயை எந்த வைத்தியனாலையும் குணப்படுத்த முடியவில்லை. அதுதான் சொன்னார், நல்ல மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து, இறைவன் தந்த மருந்து, அது அருள் வடிவான மருந்து, கண்ணுக்கு தெரியாத மருந்து. அது இந்த மருந்து இந்த உடம்புல எப்படி கலக்குதுன்றே தெரியாது அப்படின்னு சொன்னார். சுகம் நல்கக்கூடிய மருந்து, இது எந்த கடையிலையும் வாங்கப்படாத மருந்து, வாங்க முடியாது. அவ ஞானசம்பந்தருடைய தவ வலிமையால் அந்த முயலகன் என்ற நோயை குணப்படுத்தினார். வைத்தியரெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வினையை போக்குறதுக்கு ஒரு பதிகம் பாடுறார். கிவ்வினை அப்படின்ற பதிகத்தை பாடுறார். கிவ்வினை அப்படின்னு ஒரு பதிகம் தான் பாடினார். பதிகம் பாடி திருநீரை கொடுத்தார். அந்த நோய் அப்பயே குணமாகி போச்சு. ஏன்னு சொன்னால் ஞானசம்பந்தர் நிறைய செஞ்சுட்டு போகிறார். அவருடைய சித்து விளையாடல் நிறையா இருக்குது. அதுபோல் எந்த ஞானிகளும் வந்து யாரும் இறந்து போனவங்களையோ இல்லை இந்த மாதிரி நோயை குணப்படுத்தினவங்களாம் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. இன்னும் நிறைய அவருடைய வரலாறை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நிறையா இப்பேற்பட்டெல்லாம் செஞ்சுருக்காரா அப்படின்னு தெரியும். சாதாரணமாக அந்த ஒரு பதிகத்தை பாடி, கவ்வினை என்ற ஒரு பதிகத்தை பாடி திருநீர் தான் கொடுத்தாரு, சரியாக போச்சு. அப்போ நாம் அந்த அளவுக்கு வந்து தவ வலிமையாக இருந்தால் தான் இப்படி நோயை வந்து குணப்படுத்த முடியும். அப்படி தவ வலிமை இல்லை, சாதாரண நம்ம குடிமக்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே வந்து முதல் தோன்றிய ஒரு பச்சலை அதை பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தில் வரும். புல்லாகி, புல்லு தான் முதல் தோன்றியது இந்த பூமியில். இந்த பூமி பாலைவனமாக இருந்தது. பல கோடி வருஷம், பல 1000 கோடி வருஷத்துக்கு வரைக்கும் பாலைவனமாக தான் இருந்ததுதான்.
இறைவன் நேரடியாக நடமாடின இடம் பூமி தான், மற்ற கிரகங்களில் போய் நடமாடலை. நேரடியாக நடமாடின இடம் பூமி தான். அந்த பூமியில் முதல் தோன்றிய பச்சிலை, முத பச்சிலை. ஆகாத நோய்க்கு அருகம்பில்லை கொடுன்னுவாங்க. எந்த நோய் குணமாகலையோ அதுக்கு அருகம்பில்லை கஷாயம் கொடுப்பா அப்படின்னுவாங்க. ஆனால் நம்ம செய்கிறது கிடையாது, மெனக்கிறது கிடையாது. முதல் தோன்றிய பச்சிலை. இதை கீரிப்பிள்ளை கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. கீரிப்பிள்ளையும் நல்ல பாம்பு சண்டை போடும். அப்போ கீரிப்பிள்ளை என்ன பண்ணும், நல்ல பாம்பை கடிச்சு போட்டுரும். அப்படி கடிக்கும் போது நல்ல பாம்பு அதை கடிச்சிடும். நல்ல பாம்பு கொத்தி விஷம் அதுக்கு அதிகமாக ஏறிடும். ஆனால் கீரிப்பிள்ளை என்ன பண்ணுவோம், நேராக ஓடிட்டு அந்த அருகம்பில்லில் வந்து நல்லா பரலும். அதை வாயில் போட்டு நல்லா கடிச்சு குதிரை கேத்தரலாம். அவ்வளோதான், விஷம் சரியாக போய்டும். அதுபோல் நம்ம பசுமாடு இருக்கு, அது நம்ம கொடுக்குற பில்லுலாம் விஷம் இருந்ததுன்னா அது வாங்கி தொண்டையில் வச்சுக்குமா. தொண்டையில் வச்சுக்கிட்டு நமக்கு நல்ல பாலை கொடுக்கும். இப்போ ஒரு தாய்மார்களுக்கு நோய் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பாலை கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. ஜுரம் அடித்தா பால் கொடுக்காத, குழந்தைக்கு ஜுரம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசும்பால் அப்படி கிடையாது. அதுக்கு என்ன நோய் இருந்தாலும் அந்த நோயை வந்து தொண்டைகள்லேயே வச்சுக்குமா. அது கொடுக்குற பால் சுத்தமான பாலாக இருக்கும். அந்த பாலுக்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, அமாவாசை அன்னைக்கு ஒரு பச்சிலை அவித்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த அவித்திக்கீரை கொடுக்கும்போது அது தொண்டையில் இருக்கக்கூடிய விஷம் மாறும். அந்த விஷம் வந்து குறையும் போது நமக்கு புண்ணியம் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமாவாசைக்கு இன்றைக்கி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, மாடுங்க எல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க. இது யாரோ ஒரு புண்ணியவான் சொல்லி நிறைய பேர் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க. அதுபோல் அப்படி விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அருகம்பில்லில் இருக்குது. விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அவித்திக்கீரையில் இருக்குது. இந்த அருகம்பில்லை கஷாயமாக தயாரித்து குடித்து வந்தால் வியாதியே இருக்காதான். ஒரு வியாதி கூட இருக்காது. வியாதி இல்லாமல் வாழலாம். தினம் குடிக்கிறதில்ல, ஒரு நாள் இல்லை வாரம் ஒரு நாள் இல்லை 4 நாளுக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும், நல்லா இருக்கிற உடம்புக்கு. நோய் உள்ளவங்க ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்லாம், அப்புறம் விடலாம், அப்புறம் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்லாம். அப்படி ஒரு 48 நாள் கூட சாப்பிட வேண்டியது. ரொம்ப நோய் இருந்தால், அதிகமான நோய். மனிதனோட வாழக்கூடிய நாய் அதுக்கு என்ன, அதுக்கு சுகாதாரமாக யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க. இப்போல்லாம் அது புண்ணியம் பண்ண நாய் தான் சுகாதாரமாக சோப் போட்டு கொல்பாட்டுவாங்க, அது பேன் போட்டு விடுவாங்க, பெட்டி மேலாம் படுத்துருக்குது. அது போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்ச நாய். ஆனால் பாவம் செஞ்ச நாய் இருக்குது, அதுக்கு படுக்க கூட இடம் இருக்காது. ரோட்லேயும் காட்லேயும் படுத்துருக்கோம். அவங்க கொடுக்குற ஆகாரம் எந்த ஆகாரம் வேணால் கொடுப்பாங்க, சாப்பிடும். ஆனால் அது உடம்புல விஷம் சேர்ந்து போகும். தெரியும் அதுக்கு நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்போ என்ன செய்யும், அந்த நாய் போயிட்டு அந்த அருகம்பில்லை கடித்து முழுங்கும். அது போய் தொண்டையில் போய் நின்றுடும். அப்போ என்ன பண்ணும், கக்கும், வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்த உடனே அது உடம்புல இருக்கிற விஷம் பூரா வந்துடும். அது வயிற்றில் இருக்கிற விஷம் வெளியாகும். ஆனால் நாய் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது, மாதம் ஒரு நாள் அருகம்பில்லி சாப்பிட்டு கக்குது. அதுபோல் நம்ம அருகம்பில்லை வந்து நினைக்கிறதே கிடையாது. அதுதான் அப்பயே சொல்லிட்டாங்க, ஆகாத நோய்க்கு அருகம்பில்லை அப்படின்னு. அதனால் அருகம்பில்லை நம்ம சாப்பிட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் இருந்தாலும் குறைஞ்சிரும். உடம்புல இருக்கிற விஷம், இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற காய்கறி பதார்த்தம் எல்லாமே விஷம் கலந்தது தான். அப்போ வாரம் 2 நாளாவது அருகம்பில்லை சாப்பிடணும். வாரத்தில் 2 நாளாவது வேப்பங்கொழுந்து, மஞ்சள், மிளகு 3மே கிருமி நாசினி. ஒரு கைப்பிடி வேப்பங்கொழுந்து, ஒரு துண்டு ராளி மஞ்சள், ஒரு 10 கருமிளகு, இது தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வீட்டில் உள்ளவங்க ஆளுக்கு 25 மில்லி சாப்பிடணும் காலையில் வெறும் வயிற்றுல. இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டுன்னு வரும்போது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறையும். ஏன்னா சாப்பிட்ட அன்றைக்கே குறைஞ்சிருமான்னா குறையாது. ஏன்னா நம்ம எத்தனை காலமாக சேர்த்து வச்சுருக்குறோம் மலை மாதிரி. நோய் அது மாட்டம் வளர்ந்து போய் கிடக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே அது கரையணும், மெழுகு மாதிரி கரையும்.
மெழுகு பார்த்தா உருவமாக இருக்கும், ஆனால் எரிஞ்சுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதுபோல் எந்த மூலிகையும் கர்ம வினையால் வந்த நோயாக இருந்தால் தீராது. ஏன்னா கொல்லி மழவனுடைய மகளுக்கு கர்ம வினையால் வந்த நோய், கொல்லி மழவன் என்ற மன்னனுடைய மகளுக்கு முயலகன் என்ற நோய் முன்வினையால் வந்தது. அதனால் எந்த வைத்தியமும் அதுக்கு எடுபடலை. அப்போ அந்த முன்வினையை தீர்க்கறதுக்கு ஈஸியான வழி இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நாம் கவனிக்கல. என்னங்க வழின்னு கேட்டால் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அவன் ஆரம்பத்தில். காலையில் எழுந்த உடனே சிவபுராணம் படிக்கணும். அது பல் விளக்கணும், அது பண்ணணும், எதுவுமே கிடையாது. மழைக்கால உபாதம் வந்தால் போயிட்டு வந்து நம்ம மட்டும் படிக்கலாம். காலை மாலை சிவபுராணம் படித்தால், இடர்களை பதிகம் படித்தால் நம்முடைய இடர்கள் நீங்கும், நம்முடைய உடம்பில் உள்ள நோய் குறையும், நம்மளுடைய தொழில் வளம் பெறும். உட்கார்ந்த காசு வர நம்ம தொழில் நடந்தால் போதுமே, நமக்கு தொழில் நஷ்டம் இல்லாத நடந்தால் போதும் இல்லை, உடம்புல வியாதி இல்லாத இருந்தால் போதுமே. அந்த வியாதி குறையணும், இந்த மருந்து சாப்பிடணும். மருந்து வேலை செய்யணும்னு கேட்டால் சிவபுராணம் படிக்கணும். சிவபுராணம் படிச்சுக்கிட்டே நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லாயிடும். என்ன சார் ஒரு நாளில் நல்லாகுமா 2 நாளில் கேட்காதீங்க, 1 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம எத்தனை மூட்டை வச்சுருக்கோம் நமக்கு தெரியாது. சிவபுராணம் படிக்க படிக்க நம்முடைய முன்வினை அந்த மூட்டையெல்லாம் கழிஞ்ச பிறகு தான் உடம்பு நல்லாகும். ஆனால் நல்ல ஒரு மந்திரம், எளிமையான மந்திரம், ஒரு 95 வரி தான், ரொம்ப சிரமமும் கிடையாது. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். என்ன பண்ணும், முந்தை வினைய பூரா அதை கழிக்கணும்னு சொன்ன சிவபுராணம் தான். ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் இது போல் சொல்லியிருக்கிறாங்க, நாம் அதை கருதலை. இப்போ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்போ சிவன் கோயில்லையும் கூட்டம் அதிகமாக இருக்குது, முருகப்பெருமானுடைய கோயில்லையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிவனும் முருகனும் ஒன்று. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இது சிவபுராணம் படித்தா முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஒரு வரியிலே பாருங்கள், எல்லாமே அடங்கி போச்சு. அதனால் நம்முடைய முன்வினை நாம் என்ன செஞ்சோன்னு தெரியாது. ஏற்கனவே பட்டினத்தார் சொல்கிறார், ஏன்னா பிறந்து எங்கள் அம்மாவுக்கும் அடிபடைஞ்சு போச்சு, கஷ்டமாகி போச்சு. எத்தனையோ தாய், எத்தனையோ தந்தை, எத்தனையோ சகோதரர்கள். நான் இறந்து இந்த பூமியும் தணலாகி போச்சு, எரிச்சு பூமிக்கு ரொம்ப அதிகமான அனல் உண்டாகி போச்சுன்றார். அந்த மாதிரி மனிதனாக பிறகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி பிறந்துட்டாலும் கண்டிப்பாக சிவனடியார்களையோ இல்லை முருகப்பெருமானுடைய பக்தர்களையோ அணுகணும். ஏன்னா எட்டாபிஸ் இவங்க தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே இவங்ககிட்ட தான் எல்லாம் வாங்கிட்டு போகணும். மெயின் மார்க்கெட் எதுன்னு கேட்டால் சிவபெருமான் தான், முருகப்பெருமான் தான். இவங்கிட்ட போனால் நம்முடைய முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலெறிஞ்சி விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் விளக்குழியாய். இவ்வளோ அருமையாக பாடி நம்முடைய தொழில் வளம் பெற, உடம்பு நலம் பெற, குடும்ப நலம் பெற சிவபுராணத்தின் இடர்களை பதிகம், கோளாறு பதிகம் இது படித்தாலே போதும்.
சிவபுராணம் ஒன்று படித்தாலே போதும். இருந்தாலும் நமக்கு வந்து பொருள் வேணுங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? பொருள் வேணும்னா தொழில், நம்ம எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் நடக்கணும். தொழில் நல்லபடியாக நடந்ததுன்னா நமக்கு பொருள் வரும். அதனால் இந்த 3 பதிகம் படித்தாலே போதும். இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டால் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். 1000 வரி, 1500 வரி, 2000 வரிலாம் படிக்க வேண்டியதில்லை. ரொம்ப வெரி வெரி சிம்பிளாக அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் சிவபுராணம் படிங்க, இல்லை முருகனுடைய திருப்புகழ் படிங்க. இதை படித்து நாம் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.